உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆனி மாத ராசி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 15/6/2024 முதல் 16/7/2025 வரைக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. கும்பராசிக்காரர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழில்காரகனான சனி, சகோதரகாரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த எதையும் சாதிக்கும் திறன் பெற்ற உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் நன்மையான மாதமாகும். உங்கள் நட்சத்திரநாதன் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் ஜூன் 19 முதல் வக்கிரமடைவதால் நெருக்கடிகள் விலகும். கூட்டு தொழில் லாபமடையும். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உடல்நிலை சீராகும். குரு பகவானின் பார்வை ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்களை பயமுறுத்திக் கொண்டிருந்த நோய்கள் விலகும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும். புதிய இடம், வாகனம் வாங்குவது என செலவு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 18, 25, 27, ஜூலை 8 மற்றும் 9. பரிகாரம்: நவகிரகத்தில் சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். யோகக்காரகனான ராகு, கர்மக்காரகனான சனியின் ஆதிக்கத்தில் பிறந்து சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை புரியும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் திருப்புமுனையாக அமையும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி பகவான் ஜூன் 19 முதல் வக்கிரமடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும். வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உங்கள் செல்வாக்கை மறைக்க நினைத்தவர்களின் செயல் பலிக்காமல் போகும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் பூமி, இடம் சம்பந்தப்பட்ட விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். சிலர் புதிய வீடு கட்டுவீர்கள். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களின் கனவு நனவாகும். கூட்டுத் தொழில் இனி லாபத்தை நோக்கி செல்லும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 22, 26, ஜூலை 4, 8 மற்றும் 13. பரிகாரம்: துர்க்கையை வழிபட அமோக லாபம் கிடைக்கும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தனக்காரகனான குரு, தொழில்காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்து தடைகளை தாண்டி வெற்றி பெறும் உங்களுக்கு பிறக்கும் ஆணியில் நெருக்கடிகள் விலகும். ஜென்ம ராசிக்குள் சனி, 2இல் ராகு, 8இல் கேது, 4இல் குரு என கிரகங்கள் நெருக்கடி ஏற்படுத்தி வரும் நிலையில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் முயற்சிகளை வெற்றியாக்குவார். செயல்களை லாபமாக்குவார். வருவாயை அதிகரிப்பார். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் எதிர்பார்த்த பணவரவை கொண்டு வந்து சேர்ப்பார். பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார். ஜூன் 19 முதல் சனி வக்கிரமடைவதால் அவரால் உண்டான சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். குருவின் பார்வைகள் அஷ்டம, ஜீவன, விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். செல்வாக்கு வெளிப்படும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய சொத்து, வாகனம் என விருப்பம் நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும். அரசு வழியிலான முயற்சியில் ஆதாயம் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 26, 30, ஜூலை 3, 8 மற்றும் 12. பரிகாரம்: மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டால் தடை அனைத்தும் விலகும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.